ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். நம்மளுடைய ஜேஇ கிளாஸுடைய முதல் வகுப்பில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். அதாவது நீங்கள் ஜேஇ ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா சில ஃபண்டமெண்டலான மேத்ஸ் கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸோட லாங்குவேஜ், இப்போது நான் வந்து தமிழ் பேசுகிறேன் இல்லையா, அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து ஒரு பர்சனை மாதிரி அது பேசுச்சுன்னா அது மேத்தமெட்டிக்ஸில் தான் பேசுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து மேத்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரைட்டா? அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கிளாஸில் ஃபிசிக்ஸை பார்க்காம நம்ம மேத்ஸ் பார்க்குறோம், ரைட்? பட் எல்லா கான்செப்டும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், நம்ம ஏற்கனவே படித்தது தான், சரியா? ஸோ இப்போது உதாரணத்துக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்லுவாங்க? எவ்ரி பாடி இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பாடி with a force which is directly proportional to the product of their masses and is inversely proportional to the square of the distance between them. சரியா? இது ஒரு பேசேஜை நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்டா? இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி எப்படி எழுதுறது? ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 into m2, சரியா? டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு மாஸ், இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது m1, இது ஒரு m2, சரியா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இது எஃப். இந்த எஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு மாஸோட மல்டிப்ளிகேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது இது இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், சரியா? அதே மாதிரி அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸுடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இட் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கூட இந்த எஃப் வந்து குறையும், தட் இஸ் ஃபோர்ஸ் குறையும், சரியா? அப்போ எஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த m1 into m2ஓட வேல்யூ அதிகரிக்க எஃப்பும் கூடும். அதே மாதிரி ஆர் ஸ்கொயரோட வேல்யூ அதிகரிக்க எஃப் குறையும், சரியா? அப்போ இவ்வளோ பெரிய பேசேஜை எழுதுனதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எவ்வளோ சிம்பிளாக எழுதிட்டோம் பாருங்களேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர், சரியா? எப்படி சார் அப்படின்னா, இது வந்து ப்ரொபோர்ஷனேட் ஈக்குவேஷனாக இருக்கிறத நார்மல் ஈக்குவேஷனில் மாற்றும் போது நம்ம என்ன சேர்க்குறோம்? ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம். இங்கே அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூலாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கூட உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வேண்டும், சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே, அதாவது ஃபிசிக்ஸோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம மேத்ஸை பார்க்குறோம், சரியா? ஸோ இந்த மாதிரி நிறையா சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துட்டே போவோம், பின்னாடி பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரா. அதில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தான், சரிங்களா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் முக்கியமான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ax² + bx + c = 0, சரியா? இப்போ இதில் இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். ஏன் சார் அதை ரூட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூவை போட்டால் இந்த ஈக்குவேஷன் 0 மாறிடும், சரியா? அப்படி எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் இந்த ஈக்குவேஷன் 0 மாறுதோ அதுதான் ரூட்டுன்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் பாருங்கள், சரிங்களா? x = -b + or -√of b² - 4ac டிவைட் பை 2a, சரிங்களா? இது ஒரு மிக முக்கியமான ஃபார்முலா, ரைட்? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ரூட்டுன்றதை சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போது இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ சும்மா ரேண்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸோட பவர் என்ன இருக்கோ அத்தனை ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே எக்ஸோட பவர் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, சரியா? அப்போ நமக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும், கோஎஃபிஷியன்ட்னா எது? ஏ, x² கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி அண்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஜி. இதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா எஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா -b/a, ஆல்ஃபா + பீட்டா = -b/a அண்ட் ஆல்ஃபா × பீட்டா = என்னது? c/a, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைனாமியல் தியரம், சரியா? ஸோ பைனாமியல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 2 உறுப்புகள் இருக்கும், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு
1 + x to the power of n அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் n என்னவா இருக்கலாம் அப்படின்னா n மேபி ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷன் அல்லது டெசிமல் பாயிண்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கலாம். சரியா? அப்படி இருந்தால் இந்த தீரத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 + x to the power of n is equal to 1 + nx plus n into n minus 1 divided by 2 factorial. இது எப்படி சொல்லுவோம்? 2 factorial சொல்லுவோம். சரிங்களா? plus h square. அதே மாதிரி அடுத்து என்ன வரும்னா n into n minus 1 into அடுத்து என்ன வரும்? n minus 2. வெரி குட். இங்கே என்ன வந்துடும்? 3 factorial வந்துடும். அகைன் இங்கே என்ன வந்துடும்? h cube வந்துடும். சரியா? இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன வரும்? n into n minus 1 into n minus 2 into n minus 3 divided by 4 factorial into x to the power of 4 வரும். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இந்த ஃபேக்டோரியல் அப்படின்றது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதையும் நம்ம சொல்லிடலாம். இந்த 3 ஃபேக்டோரியல் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 into 2 into 1. சரியா? 5 ஃபேக்டோரியல்னா அப்போ என்ன வரும்? 5 into 4 into 3 into 2 into 1. சரி, எப்படி வரும்? சரியா? சரி, இது இங்கே வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இந்த 1 + x to the power of n நம்மளால் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்? 1 + nx plus n into n minus 1 into 2 x square divided by 2 factorial. இப்படி நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதை தான் என்ன சொல்கிறோம்? நம்ம பைனாமியல் தியரம் சொல்கிறோம். இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அடுத்து பைனாமியல் தியரத்திலேயே கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸை பார்த்துடலாம். இப்போ ஒருவேளை எக்ஸோட வேல்யூ வெரி வெரி லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்ஸ் அப்ராக்சிமேட்லி 0க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இல்லை 0.1 இந்த மாதிரியான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுடைய பைனாமியல் தியரம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆயிரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 + x to the power of n அப்படின்னா என்ன வரும்னா 1 + nx. அதே 1 + x to the power of -n என்ன வரும் பாருங்கள்? 1 - nx. அதே மாதிரி 1 - x to the power of n என்ன வரும்? 1 - nx. அதே மாதிரி 1 - x to the power of -n 1 + nx வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேர்ம்ஸ்லாம் எக்ஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த வேல்யூஸ்லாம் என்ன இருக்குன்னா இன்னுமே சிறுசாயிரும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த வேல்யூஸ் என்ன பண்ணிடுறோம்? நெக்லெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ பைனாமியல் தியரத்தில் இந்த நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா விட முக்கியம் இந்த ஃபார்முலான்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 + x to the power of n is equal to 1 + nx. 1 + x to the power of -n is equal to 1 - nx. 1 - x to the power of n is equal to 1 - nx. 1 - x to the power of -n is equal to 1 + nx. சரிங்களா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கே பாருங்களேன், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னா ப்ளஸ் தான் இருக்கும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ், மாறி மாறி இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். சிம்பிள். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், 1 இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளும் இந்த சிம்பிள். சரியா? இங்கே இருக்கிற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு சிம்பிளும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன தான் வரும்? ப்ளஸ். வேறு வேறையாக இருந்துச்சுன்னா என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். சரியா? இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷன். சுருக்கமாக நம்ம ஏபின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது நிறைய இடத்துல நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்கும்போது நிறைய இடத்துல வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏபின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், 5, 5, 5, 5, 6, 8, 10, 12, 100, 95, 90, 7, 10, 12, 13, சரியா? இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்பர் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ரைட்டா? இந்த நம்பர் இப்போ இருக்குது, அப்படியே இருக்குது. பட் இது என்ன ஆகிட்டு இருக்குது? 2 2 ஆட் ஆகிட்டே போகுது. இது 5 5 என்ன ஆகிட்டு போகுது? லெஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் 2, இதுக்கு நடுவில் 1, இதுக்கு நடுவில் 7 இருக்குது. சரியா? அப்போ இதில் எதெல்லாம் சார் ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏபி தான்,
இது ஏபி தான், இதுவும் ஏபி தான், இது மட்டும் ஏபி கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 5க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 0. அகைன் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 0. இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0. சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் -5, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் -5. சரியா? பட் இதில் டிஃப்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் 3 இருந்துச்சு, இதில் 2 இருந்துச்சு, இதில் 1 இருந்துச்சு, இதில் 7 இருந்துச்சு. சரியா? அப்போ ஏபின்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ, டிஃப்ரென்ஸ் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ அதுதான் ஏபி. சரியா? அப்போ இந்த ஏபியோடைய ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும், ஒரு டி ஆட் ஆகும், அடுத்தது இன்னொரு டி ஆட் ஆகும். சரியா? இதில் டின்னா என்ன சார் அப்படின்னா, காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ், ஏன்னா டிஃப்ரென்ஸ் காமனாக இருந்தால் தானே அது ஏபின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா, a - d, a - 2d இப்படி இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு ஏபியோட ஜென்ரல் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? இதில் மிக முக்கியமான 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று tn = a + n - 1 × t. சரியா? இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஏபி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏபி போகிறேன், 7, 14, 21. சரியா? இதில் வந்து ஒரு 10th பிளேஸில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். t10 = a வந்து என்னது, ஃபஸ்ட் நம்பர் என்னது 7 ப்ளஸ் n வந்து என்னது, நம்ம எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறோம் 10, அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ 10 - 1 d டிஃப்ரெண்ட், dனா டிஃப்ரென்ஸ், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 7. அப்போ 7 இன்ட்டு இங்கே என்ன வரும் 9, 9 × 7 63. அப்போ 70. அப்போ இந்த ஏபியில் 10th டேர்ம் என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக 70 தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். சரியா? அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, SN = n/2 2a + n - 1. இது எதுக்காக கேட்டிங்கன்னா, இப்போ 10 டேர்ம் வரிசையாக ஒரு 10 டேர்ம் எடுத்துக்கிறோம். இந்த 10 டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்றத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு S10 = 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 7. அதே மாதிரி தாங்க n வந்து என்னது, இங்கே எத்தனை டேர்ம் கண்டுபிடிக்கிறோம் அதான் n. ஸோ 10 - 1 × 7. சரியா? ஸோ இப்போ 5 × 14 + 63 வரும். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிடும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் SN-உடைய ஃபார்முலா. சரியா? அப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா தான் முக்கியம். அந்த 2 ஃபார்முலாவே நம்ம பார்த்தாச்சு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், சுருக்கமாக ஜிபின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு சீரீஸ் எடுறேன், 4, 8, 16, 32. சரியா? இதில் பார்த்தாலே தெரியும், 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32. சரியா? அங்கே ஏபியில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே ரேஷியோ பார்ப்போம். அதாவது 4க்கும் 2க்கும் 8க்கும் எல்லாக்கூடிய ரேஷியோ வந்து 1/2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1/2 எப்போதுமே மாறாது. சரியா? ஸோ இது வந்து ஆர்னு சொல்லுவோம். ஆர் ஃபார்முலா என்ன, செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், 8 / 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? இதுதான் காமன் ரேஷியோ. இதுதான் வந்து என்னது, காமன் ரேஷியோ. சரிங்களா? ஸோ இது வந்து மாறாது. ரைட்? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்றத பார்த்தலாம். tn = a × r⁴ n - 1. சரியா? அங்கே மாதிரி தான். இப்போ இது வந்து 5வது டேர்ம் பார்க்கணும், 10வது டேர்ம் பார்க்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி SN சம்மை வந்து பார்க்குறதுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. ஒன்று a × r⁴ n - 1 r - 1. இதை பொறுத்த வரைக்கும் ஏபி என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஜிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து a × 1 - r⁴n / 1 - r. இதில் ஜிபி வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா இன்ஃபினிட்டி = a/1 - r அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த 3 ஃபார்முலா ரொம்பவே முக்கியமான ஃபார்முலா. ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜிபியில் ஒரு சம் பார்த்துடலாம். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரிஸ் q = 2q + q/3 + q/9 + q/27 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மாதிரி ஜிபியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த 2q சம்மந்தமே இல்லாமல் இருக்கு இல்லையா?
ஸோ முதல்ல இதை ஜிபியாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், q இஸ் ஈக்குவல் டு இந்த 2qவை 2qவாக பிரிச்சுக்கணும். q ப்ளஸ் q, அதுக்கப்புறம் q/3, அதுக்கப்புறம் q/9, அதுக்கப்புறம் q/27 இப்படி வச்சுக்கலாம். ஏன் சார் இப்படி பிரிக்கிறீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே 1q இருக்கா, ஸோ இதை 1/3ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும், q/3 வரும். வந்துருச்சா? அகைன் 1/3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், q/9 வரும். அதே மாதிரி தான், சரியா? அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது ஜிபி கரெக்டாக இருக்குது. 2q1 சேர்ந்து பார்க்கும்போது அது ஜிபி கரெக்டாக இல்லை, அதனால தான் இப்படி பிரிச்சுக்கணும். சரியா? சரி, இப்போது இந்த இதை மட்டும் எடுத்துக்கணும், இந்த இடத்த மட்டும். சரியா? ஸோ இதுதான் ஜிபி, இது ஜிபி இல்லாமல் தான் இருக்குது. ரைட்? ஸோ q இஸ் ஈக்குவல் டு இந்த q தனியாக இருக்கட்டும். இதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, q/1 - 1/3. சார் எப்படி சார் இது போட்டிங்க, எனக்கு புரியல அப்படின்னா, எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது, a/1 - r பார்த்தோம். ரைட்டா? ஏன்னா இங்கே அவங்க வந்து எதில் போய் முடியும்னு கொடுக்கல. இப்போ 10th டேர்மில் முடியும், 12th டேர்மில் முடியும்னு கொடுக்கல. சரியா? அப்படியே டாட்னு போட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அது போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி சார், அது சரி சார். இந்த 1/3 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்றது என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் தானே, ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் தானே. அப்போ இங்கே ஏ வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் இதுதான். அப்போ q இருக்குது. சரியா? அதே மாதிரி ஆர் என்ன இருக்குது, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் சொன்னேன் இல்லையா. அப்போ செகண்ட் டேர்ம் என்னது, q/3 டிவைட் பை q. சரியா? அப்போ என்ன வரும், q கேன்சல் ஆச்சுன்னா 1/3. சரியா? அதனால தான் q, அதாவது ஏக்கு பதிலாக q, 1 - ஆருக்கு பதிலாக 1 - 1/3 போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ என்ன வரும், q ப்ளஸ் q/, இதை கழிச்சா என்ன வரும், இது கீழே 1க்கு அர்த்தம். அப்போ கீழே மல்டிப்ளிகேஷன், மேலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோன்னா 2/3 வந்துடும். சரியா? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா q ப்ளஸ் இது தலைகளை போட்டிங்கன்னா 3q/2 வந்துடும். சரியா? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 5/2q வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்தது தான். நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில ஐடென்டிட்டிஸ். ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab தெரியும். a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² - 2ab தெரியும். a + b + c ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² b² c² ab bc ca. முன்னாடி என்ன சேர்த்துக்கோங்க, 2 சேர்த்துக்கோங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ a b c ab bc ca முன்னாடி 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏசி எங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் a + b × a - b, இது உங்களுக்கு தெரியும், a² - b². அடுத்து a + b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a³ + b³ + 3ab + a × a + bன்னு பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கும், a³ + b³ 3a² b + 3ab² ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ரெண்டும் ஒன்று தான். இதுலேருந்து 3ab காமன் எடுத்தால் இந்த ஃபார்முலா வந்துடும். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா வந்துடும். அதே மாதிரி தான் a - b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a³ - b³ - 3ab. அதர்வைஸ் எப்படி எழுதிக்கலாம்னா a³ - b³ - 3a² b + 3ab². இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். சரியா? அதுக்கப்புறம் a + b ஹோல் ஸ்கொயர் - a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 4ab. அதே மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2a² + b² வரும். சரிங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ab வந்து 4 டைம் வரும், a² b² என்ன வந்துடும், 2 டைம் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் a³ - b³ இஸ் ஈக்குவல் டு a - b a² + b² + ab. a³ + b³ இஸ் ஈக்குவல் டு a + b × a² + ab b² - ab. சரிங்களா? இதில் ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், இது ஃபுல்லாகவே ப்ளஸ் இருக்கும். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே மைனஸ், அதாவது இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ரைட்? அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மெத்தட். சரியா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ மெத்தட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இஃப் a/b இஸ் ஈக்குவல் டு c/d இருக்கிறத வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ a + b / a - b இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு c + d டிவைட் பை c - d. சரியா? a/b இஸ் ஈக்குவல் டு c/d இருந்துச்சுன்னா a + b / a - b-யும் c + d / c - d-யும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? இதை ஒரு நம்ம சம் மூலமாக செஞ்சு பார்க்கலாம். இப்போது 3x + 4 / 3x - 4 இஸ் ஈக்குவல் டு 7/5 இருக்குதா வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கே ஃபார்முலா படி என்ன இருக்குது, a/b இருக்குது, இங்கே என்ன இருக்குது, c/d இருக்குது. சரியா?
அப்போ காம்பனண்ட் டிவைட் படி என்ன வரும்? a + b இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருமோ அது மேலே வந்துடும். பாருங்க, a + b divided by a minus b. அப்போ 3h + 4 minus 3h minus 4. சரியா? அதே மாதிரி இங்கே c + d 7 + 5 c minus d 7 minus 5. சரியா? அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 3h + 3h என்ன வந்துடும்? 6h வந்துடும். இந்த +4 -4 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். சரியா? அதே மாதிரி இங்கே மைனஸ் உள்ள போகும்போது இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். சரியா? அப்போ என்ன ஆகும்? இந்த 3xம் 3xம் கேன்சல் ஆயிரும், +4 என்ன வந்துடும்? 8 வந்துடும். சரியா? அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 6x/8 இங்கே என்ன வந்துடும்? 12/2 வந்துடும். சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் பார்க்கும்போது இது அடிச்சு கொடுத்தா என்ன வந்துடும்? 6 வந்துடும். இந்த 6ம் 6 அடிச்சு கொடுத்தலாம். அப்போ 8 இந்த இங்கே எல்லாமே அடிச்சு கொடுத்தா 1 இருக்கு இல்லையா? அப்போ 8 × 1 8. புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் காம்பனண்டோ டிவிடெண்டோ மெத்தட். சரியா? ஓரளவுக்கு மேத்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்டர்லாம் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். சிபிஎஸ்சி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டேட் போர்டு மாணவர்களாலும் சாதிக்க முடியுன்றதுனால தான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட வேறு ஏதாவது சொல்லணும் இல்லை டவுட்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.